ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சைரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் ரோலாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களோட படங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கதையை சூஸ் பண்ணுற விதமே நல்லாயிருக்கும். அவரோட மிருதன் படமாக இருக்கட்டும், கோமாளி படமாக இருக்கட்டும், பேராண்மையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வர்ற படங்கள்லாம் அவரோட அடுத்த கட்ட நகர்வுக்கான படங்களை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. கோமாளிக்கு அப்புறம் அவரோட படங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் தான் இந்த படம். காலங்காலமாக இந்த ஒரு கதையை தான் தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸ் ஒப்பேற்றி இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நிறைய பேர் விட்டுட்டாங்க. சில பேர் மட்டும் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது சில பேருக்கு கை கொடுக்குது, சில பேருக்கு கை கொடுக்கல. அது என்ன அப்படி டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழிவாங்கிற ஒரு கதை தான். ஹீரோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பாப்புல. செகண்ட் ஹாஃபில் அதை பழி வாங்குவாப்புல. அதுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு எதனால் இவர் பழி வாங்குறாரு. ஸோ இதே டெம்ப்ளேட் தான். இந்த கதையை ஏன் ஜெயம் ரவி சூஸ் பண்ணார் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு பேட்டியில் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்பா பொண்ணுக்கான ஒரு பாசம் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இந்த கதையை ஓகே பண்ணேன் அப்படின்றாரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருக்காரு. அவங்களோட ஃபேமிலியை சந்திக்கிறதுக்காக பரோலில் வெளியில் வராரு. பரோலில் வந்ததுக்கப்புறம் அவர் இருக்கிற அந்த 2 வாரமும் பார்த்தீங்கன்னா சில பேர் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை நடக்கும்போது அந்த இடத்துல ஜெயம் ரவி அவர்களும் வந்துட்டு போகிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இவங்க அப்பா பொண்ணும் இடையில பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா ஜெயிலுக்கு போனதுனால இவங்களுக்கு அவங்களோட அப்பா பிடிக்கல. ஸோ ஜெயம் ரவி அவர்களும் பிடிக்கல. இந்த கொலையை யார் பண்ணுறா, ஸோ இந்த கொலைகள்லாம் யார் செஞ்சது, ஜெயம் ரவி அவர்கள் தான் செஞ்சாரா இல்லை வேறு யாரும் செஞ்சாங்களா அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் அதுதான். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இடங்கள் தான் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ரொம்ப இருக்குது. பாசிட்டிவ்ஸ் கம்மியாக இருக்குது. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களோட ஆக்டிங்கை சொல்லலாம். அதுதான் இந்த படத்துக்கு சீட்டில் உட்கார வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒர்க் ஆகிருக்கு, சில இடங்களில் ஒர்க் ஆகலை. அது என்ன சில இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணுற காட்சிகள், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்கான பாசம், அந்த காட்சிகளுமே சில காட்சிகள் நல்லாவே இருக்குது. இதில் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள், யோகி பாபு அவர்கள், இவங்க 2 பேருக்கான காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி கோமாளி படத்தில் அவங்க 2 பேரையும் பார்த்துருந்தோம். அந்த ஒரு காம்பினேஷன் இந்த படத்தில் ஜாயின் ஆகிருக்கு. அந்த படத்தில் எவ்வளோ காம்பினேஷன் ஒர்க் ஆயிருந்துச்சோ அதே காம்பினேஷன் இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படமே நிறையா இடங்களில் நெகட்டிவ் தான். சில இடங்கள் அப்பா பொண்ணுக்கான அந்த பாசம் சில ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே இது மாதிரி காட்சிகள்லாம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். கொலைக்கான காரணங்கள் பழிவாங்கிற ஒரு கதை இருக்குல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ரொம்பவே இதுக்கு முன்னாடி பார்த்த, இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த காட்சிகள் ஒரு டெம்ப்ளேட் தான். அது எப்படியா இருந்தாலும் இதனால தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளே யூகிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் இப்படி தான் படம் முடியும் அப்படின்னு நினச்சோம். அது இப்போ செகண்ட் ஹாஃப்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தான் படம் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, கொடுத்த காசுக்கு உட்காந்தே ஆகணுன்ற வழி இல்லாமல் உட்காந்துருந்தோம். இந்த படத்தில் வர்ற பாடல்கள் அவ்வளோவா ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கை பாராட்டியாகணும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் குறை சொல்ல அளவுக்குலாம் இல்லை, சூப்பராகவே இருந்தது. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு கமர்ஷியல் படம் தான். பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள்.